அசம்பிளியில் வந்து ரீசெண்டாக நாங்கள் போகும்போது இந்த ஊன்னு ஒரு வார்த்தை ஊழல்னு சொல்ல வேணாம், ஊன்னு வார்த்தை இருந்தாலே எதிர்க்க டிஎம்காரங்க ஏற்றி நின்றுறாங்க. நாங்கள் ஊழல் பண்ணனு தமிழ்நாட்டில் ஊழலை ஒழிப்போம் தான் தளபதி சிஎம் சொல்லும் போது இந்த ஊன்னு பேர் இழுத்தாலே வந்து ஏற்றி நின்றுறாங்க. இப்போ நம்ம 160 வட்டத்தை சொல்லணும்னா இங்கதான் அதிகமா ஊழல் இருக்கு. பார்க் ஒன்று கட்டுறாங்க, அந்த பார்க்கு கான்ட்ராக்டர் வந்து என்ன மீட் பண்றாரு. சார் நீங்க இது வரைக்கும் என்ன வந்து நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு ஒர்க் நடக்குது, இது வரைக்கும் என்ன கூப்பிட்டு என்ன கூட கேட்கல சார், அதுதான் எங்க ஆட்சின்னு சொன்னேன். சார் இதுக்கு முன்னாடி வந்து இந்த பார்க்குக்கு உண்டான டெண்டர் வந்து எவ்வளவு கேஷ் திருமாசன் எடுத்துன்னு போயிட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த எண்ணிக்கை பேரு யார் பேரை நான் மென்ஷன் பண்ண விரும்பல. இதுக்கு முன்னாடி எந்த டிபார்ட்மெண்ட் எங்க போனாலும் ஊழல் தான் இருக்கு. இப்போ கூட லோக்கல் பாடி எலெக்ஷன்ல வந்து அவங்க எல்லாம் உட்காந்துட்டு கவுன்சிலர்ஸ் ஆகி அவங்க உட்காந்துருக்காங்க. உங்களுடைய வீட்டு வரி, வாட்டர் வரி எதுவா இருந்தாலும் நீங்க ₹1 காசு கொடுக்க தேவையில்லை. எம்எல்ஏ ஆபீஸ் இங்க தான் இருக்கு. யாரு வந்து காசு கேட்டாலும் எங்கிட்ட வந்து சொல்லுங்க. நீங்க யாரா இருந்தாலும் வேலையை விட்டு எடுக்கலாம், உடனே ஆக்ஷன் எடுப்போம். நாங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்க எப்படி பைக்ல இருக்காங்க அவங்க எல்லாருமே. ஏன்டா இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து காசு வாங்கக்கூடாதுன்னு இந்த நம்மளோட சிஎம் சார் சொல்றாரு, எம்எல்ஏ சொல்றாங்க காசே வாங்காதீங்கன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் லோக்கல் பாடி கவுன்சிலர்லாம் நீங்க போய் காசு எடுத்து புடிங்கன்னு வாங்கன்னு சொல்றாங்கன்னு ரொம்ப அவங்க ஃபீல் பண்ணி பேசுறாங்க. அவங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க யாரை கட்டு நீ யாரை பார்த்தும் பயப்படணும்னு அவசியமே இல்லை. முதலமைச்சர் சிஎம் ஜோசப் விஜய் அண்ணன் அவங்க கூட எப்பவுமே இருக்காங்க. பச்சைமா கேட்டு பத்தி நான் இங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேன். 20 வருஷமா அண்டர் கிரவுண்ட் சபையை வந்து ஏற்பாடு பற்றி சொல்லுவாங்க. ரொம்ப 20 வருஷமா ஒரு ஸ்கீம் ஒன்று வச்சிருந்தாங்க. அந்த ஸ்கீம் ஏன் தான் நடக்கல நான் டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு கேட்டேன். சார் அந்த ஸ்கீம் ஆரம்பிக்க முன்னாடி எம்எல்ஏக்கு ஒரு அமௌண்ட் போயிடுது, ஏரியாவுக்கு எம்சிக்கு ஒரு கவுன்சிலருக்கு அமௌண்ட் போயிடுது. 40% காசு வாங்குறாங்க சார். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு 100 கோடி ஒதுக்குனா அதில் 40 கோடி இவங்களே வாங்கிட்டா மீதி 60 கோடி எப்படி சார் ஒர்க் பண்ண முடியும்? அதனால தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டாப் பண்ணுறோன்னு சொல்றாங்க. அப்போ நான் இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம ஆட்சி வந்தோடனே பச்சைமாக்கு மேம்பாலம் போடுற மாதிரி ஒரு பிரிட்ஜ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி நிதி ஸ்கூல் இருக்கு, அங்கே ஆரம்பிப்போம். மக்கள் உங்களுக்கு என்ன ஒரு குறைகள் எதுவாக இருந்தாலும் டைரக்டா எங்களை வந்து அப்ரோச் பண்ணுங்க. இந்த ஊழல் இல்லாத ஆட்சி இது. எம்எல்ஏ வந்து ஓட்டுக்கு எலெக்ஷன் டைம்ல ஓட்டு கேட்க வர எம்எல்ஏ தான் நீங்க பார்த்துருப்பீங்க. எங்க கட்சியில தமிழக வெற்றி கழகத்துல எம்எல்ஏக்கு எப்பவுமே மக்களோட மக்களாக மட்டும்தான் நாங்க இருப்போம், மக்களுக்காக மட்டும் தான் நாங்க இருக்கிறோம். நாங்க சாதாரண எம்எல்ஏ தான். அந்த எம்எல்ஏ தேர்ந்தெடுத்து நிப்பாட்டி வச்சது நீங்க மட்டும்தான். உங்களுக்கு எல்லாருக்குமே நாங்க எப்படி சொல்ல போனா அவங்க சின்ன விஷயம் சொல்றாங்க, சர்வன்ட்ஸ்னு சொல்லலாம். மக்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சர்வன்ட்ஸ்.